மெக்டொனால்ட்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மெக்டொனால்ட்ஸோட வெற்றிக்கான ரகசியம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் மெக்டொனால்ட்ஸோட கஸ்டமர் கிடையாது. ஆனால் மெக்டொனால்ட்ஸ் ப்ராசஸில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மெக்டொனால்ட்ஸோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு பெரிய வியப்பாக இருக்கும். அந்த மெக்டொனால்ட்ஸில் ரொம்ப குறைவான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அவங்க லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ்குள்ளே வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்ஸில் ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதன் மூலமாக அவங்க பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உலகம் முழுக்க நீங்கள் எங்கே அவங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். அவங்க செய்கிற அந்த ப்ராசஸ், அவங்களோட அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஒரே மாதிரியாக இருக்கும். அதை உலகம் பூரா ஒரே மாதிரியாக தான் செய்வாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டைசேஷன், சிஸ்டமைசேஷன் ரொம்ப முக்கியம். சில ஆண்டர்பிரனர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாண்டர்டைசேஷன், சிஸ்டமைசேஷன் நமக்கு தேவை, நம்ம சின்ன பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. இது ஒரு பெரிய லிமிடெட் பிலீஃப். இதை உடச்சி வெளியே வரணும். நீங்கள் உங்கள் ப்ராசஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். லிஸ்ட் டவுன் பண்ண ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த ஐடென்டிஃபை பண்ண ஸ்டெப்ஸில் முக்கியமான ஸ்டெப்ஸ் எது, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் எது, இந்த ஸ்டெப்ஸ்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் எது. இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் தேவையில்லாத ஸ்டெப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கிளியராக எழுதுங்க. இந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி உங்கள் பிஸ்னஸை சூப்பராக ஸ்கேல் அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன், அப்புறம் சிஸ்டமைசேஷன், அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேஷன், 4வது ஸ்கேல் அப் யுவர் பிஸ்னஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கள், சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.